இந்த ஆலயத்தின் வரலாறாக அம்பாள் மகிஷனை வதம் செய்த பிறகு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிறதுக்காக சிவபெருமானை வேண்டி தவம் செய்கின்றார். அப்போ சிவபெருமான் காட்சி கொடுத்து அந்த தோஷத்தை நீக்கி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டபோது, எனது அருகிலேயே நீங்கள் எப்போதும் வீற்றிருந்து என்னை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அம்பாள் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சுவாமியும் அம்பாளும் இங்கே அருவுருவமாகவே நமக்கு காட்சி தருகிறார்கள். இது இந்த ஆலயத்தின் தனிப்பெரும் சிறப்பு. இந்த ரூபத்தை அம்பாள் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நாகர்கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மயிலாடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அன்பரின் கனவுல போய் தனக்கு இந்த உருவம் தான் வேணும், தான் சுவாமி கூட இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னை தானே வடிவமைத்து கொண்டவள் இந்த அம்பிகை அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஆச்சரியமானதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அம்பிகை இந்த ஆலயத்துல சுயம்புவாக எழுந்தருளி இருந்தாள் அப்படிங்கறதுதான் இதனுடைய வரலாறு. முதல்ல அம்பாள் சுயம்புவாகி அந்த சுயம்பு அம்பாளைத்தான் எல்லாருமே வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்பாள் தான் ரூபமாகவும் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு தானே போய் அந்த அன்பரிடத்திலே தன்னை இவ்வாறு செதுக்க வேண்டும் என்று அம்பிகை கேட்ட வண்ணமே இன்றைக்கு நாம் இந்த முத்தாரம்மனை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். சிவன் ஆலயங்கள்ல பல சிவபெருமானுடைய அந்த ரூபம் பார்த்தீங்கன்னா சுயம்பு ரூபமாக நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அம்பிகை அபூர்வமா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சுயம்புவாக எழுந்தருளி அருள் புரிவாள். அப்படி அம்பாள் சுயம்புவாகவும் ரூபமாகவும் அருள் புரியக்கூடிய ஓர் அதி அற்புதமான திருத்தலம்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்தாரம்மனுடைய திருத்தலம். இங்க அம்பிகையினுடைய கோலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னே சொல்லணும். காண கண்கோடி வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரே உருவமாக சுவாமி அம்பாள் ரெண்டு பேரையும் ஒரே கல்லில் வடிவமைத்து இங்கே வைத்திருக்கிறார்கள். அன்னையின் சிரசில் ஞான முடிசூடி கண்களில் கண்மலர்கள் அணிந்து வீரப்பல் புனைந்து மூக்கில் புல்லாக்கும் மூக்குத்தியும் அணிந்து கழுத்தில் தாலி கொடியுடன் வலது காலை மடித்து சந்திர கலையுடன் கேட்டவருக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கும் ரூபமாக முத்தாரம்மன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். அருகில் அமர்ந்திருக்கும் ஞானமூர்த்தீஸ்வரரோ ஒரு கையில் செங்கோல் அதாவது கதாயுதம் தாங்கி மற்றொரு கையில் விபூதி கொப்பரையையும் வைத்து இடது காலை மடித்து சூரிய கலையுடன் பக்தர்களுக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய தெய்வமாக இங்கே ஞானமூர்த்தீஸ்வர சுவாமியை நம்மால் தரிசனம் செய்ய முடிகின்றது. அம்மையும் அப்பனும் ஒரே இடத்தில் ஒரே கல்லில் இது போல ஒரு கோலம் கொண்டு அருள் புரியக்கூடியதை வேறு எங்கும் நாம் காண்பதற்கு அரிதானது அப்படின்னு தான் சொல்லணும். அத்தனை சிறப்புக்குரிய ஒரு கோலமாக அம்பாள் அழகின் வண்ணமாக இங்கே எழுந்தருளி இருக்கின்றார். சிறப்புக்குரிய பிரசாதமும் இங்கே இருக்கு. திருமஞ்சன பிரசாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிரசாதம் புற்று மண் இருக்கு இல்லையா, அந்த புற்று மண்ணில் மஞ்சள் சேர்த்து எண்ணெய் சேர்த்து அதை அம்பாளுக்கு இரவிலே அணிவித்து மறுநாள் காலையில் அம்பாள் திருமேனியிலிருந்து அதை எடுத்து பக்தர்களுக்கு அதை பிரசாதமாக கொடுக்கின்றார்கள். இந்த பிரசாதம் தீராத நோயை தீர்க்கும் தன்மை உடையது. நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நமக்கு நன்மையை தந்து நமக்கு இன்னல்களை அகற்றி இன்பத்தை தரக்கூடியதாக இந்த பிரசாதம் நமக்கு அமைந்திருக்கு. அதனால தான் இந்த திருமஞ்சன பிரசாதம் இந்த குலசேகரப்பட்டினத்தில் அம்பிகையினுடைய சன்னதியில மிக உயர்ந்த பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆலயத்துல எம்பெருமான் ஞானமூர்த்தீஸ்வரராக நமக்கு காட்சி தருகிறார். சிவபெருமான இந்த மாதிரி ரூபத்துல நம்ம பார்க்கறதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. இந்த பகுதியில ஒரு சில இடங்கள்ல மட்டும் இது போல ரூபமாக நாம் அவரை பார்க்கலாம். அப்படி எல்லோருக்கும் அருளை வாரி வழங்கக்கூடிய இந்த குலசை முத்தாரம்பிகையினுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு நான் உள்ளன்போட பிரார்த்தனை